நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமாக அது கான்ட்ரோவர்சியல் ஆகும். என்னை பொறுத்தவரை இது எல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அவ்வளோதாங்க வித்தியாசம். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்குறேன், என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்குறாரு. நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன். ஆங்கிலம் அறிவின்னு பேசிட்டுக்கிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் உருவாகல இருக்குது. கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு. என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச், என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கொல் ஒரு கில், என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? ஒரு காலத்துல சின்னமே இல்லாம வண்ணத்துல தான் பெட்டி இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நடக்கிற போது சீமான் ஐயா அவர்களுடைய கட்சி குறியினுடைய சின்னம் சில மக்களால் உணரப்பட முடியாமல் போனதால் பல ஓட்டுகளை தழுவக்கூடிய ஒரு சூழல் இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது. இதே தமிழ்நாட்டில் தானே ஒரு தமிழனுடைய சின்னத்திற்கு அவதூறு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டியிருந்தது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியின் இறுதி சுற்று இது. மகாத்மா காந்தி அவர்களே சொன்னார், தொடக்க கல்விகள் தாய்மொழியிலே அமைய வேண்டும் என்று. இங்கிருக்கும் அனைவரில் 60% பேருக்காவது தாய்மொழி தமிழாக இருந்திருக்க கூடும். ஏன் தொடக்க கல்வியை தாய்மொழியில் தொடங்கிய நாம் மருத்துவம் பொறியியல் போன்ற மொழிகளை தாய்மொழியில் கற்று அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடாதா என்ன? ஆகவே தான் ஆணித்தரமாக என் வாதத்தை எடுத்து வைக்கிறேன். தாய்மொழி தமிழிலே மருத்துவமும் பொறியியலும் படிப்பது என்பதே சாத்தியம்தான். ஏன் மருத்துவத்தை தமிழில் படிப்பது சாத்தியம் என்பதை வலியுறுத்த இன்னொரு காரணம், மணிமேகலையின் நம்முடைய 50 காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையிலே அவருடைய தோழியின் தந்தைக்கு மாடு முட்டி குடல் சரிந்து கிடக்கும். அந்த மணிமேகலை வளாகத்தில் இருக்கக்கூடியவர் அதை சரி செய்ததாக இன்றைக்கு நமக்கு காப்பியம் எடுத்து சொல்கிறது. இப்படி தமிழ் சங்க இலக்கிய காப்பியங்களிலெல்லாம் மருத்துவ குறிப்புகள் இருக்கின்ற சமயத்தில் அதை நாம் ஏன் இன்றைக்கு சாத்தியப்படுத்த முடியாமல் போய்விடுமா என்பதுதான் இங்கு என்னுடைய வாதமாக எடுத்து வைத்திருக்கிறேன். சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கேட்ட அவ்வைதான் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று சொன்னாலே, ஆனால் இன்றைக்கு அணுக்கூராய்வு செய்த முதல் அறிஞர் ஔவையாரா என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லையே, வேற்று நாட்டு அறிஞரைத்தானே படித்துக் கொண்டிருக்கிறோம். உடல், ஊன், ரத்தம், சதை, பிணி என அனைத்தையும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, ஏன் தமிழ் இனம் தோன்றிய போதே நமக்கு சொல்லிக் கொடுத்த அகத்தியன் எங்கே? இதையெல்லாம் பார்க்கின்ற போது மருத்துவமும் பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை நாம் தமிழ் வழியில் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? சாத்தியம் செய்யாத நாம் இருக்கும் வரை அது எப்படி சாத்தியமாகும்? அந்த மணிமேகலையில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது சொல்ல முடியுமா? மணிமேகலை என்ன சொல்லுதுன்னா, எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும், அறக்கோட்டமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்குங்கய்யா. சாத்தியப்படாதுங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தலாமா? நாம் அப்படி நினைத்து அதை சாத்தியப்படுத்துவதற்கு மறந்தே போய்விட்டோம். அது சாத்தியமாகும் என்று நாம் முன்பே நினைத்திருந்தால் இந்த மருத்துவத்தையும் பொறியியலையும் ராஜராஜ சோழனையும் தமிழ் மருத்துவத்தையும் முன்வைத்து நாம் இன்றைக்கு அந்த படிப்புகளை அடிப்படையாக கொண்டு வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரே கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைப்பது நிச்சயம் நலம் பயக்கும்.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்திடம் இந்தியா அடிமைப்பட்டிருந்த போது பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்தியா இங்கிலாந்தை விட ஒருபடி முன்னேறி இருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்றால் நிச்சயம் ஒரே கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் அது முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைவிட குறிப்பான உண்மை என்னவென்று கேட்டால், இன்றைக்கு ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு துறையில் மட்டும்தான் அதில் சார்ந்த கொள்கைகள் இருக்க முடியும். ஆனால் அதுவே பல்வேறு துறைகள் அந்த கட்சி செல்ல வேண்டும் என்றால் நிச்சயம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு கட்சி ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் அது நிறைவேறும் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் எல்லோரும் அறிந்ததே, நம் இந்திய திருநாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்களை கொண்ட நாடு இது. இந்தியன் என்ற ஒற்றை கருத்தில் ஒன்றி நிற்கும் நாடு. ஒருவேளை மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால், மாநிலத்தில் ஏதேனும் தவறு செய்தால் கூட மத்தியில் இருப்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் வேறு கட்சிகள் ஆட்சி செய்கின்ற போது அப்படி இருக்க மாட்டார்கள். எனவே ஒரே கட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி செய்வது நலம் பயக்காது என கூறி நிறைவு செய்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றை கட்சியுடைய ஆட்சி முறை அப்படின்ற வருகிற போது தேசிய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை விட மாநில உணர்வு மங்கி போயிடும் அப்படின்ற அச்சம் மாநில கட்சிகளுக்கு இருக்குது இல்லையா, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்னைக்கு 3 மொழிகள் படிக்க வேண்டும் என்று மத்திய அரசானது அங்கே அனுமதி கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு மாணவரோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 3 மொழிகள் படிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு யாருக்குமே தடை விதிக்க முடியாது. அதாவது ஒரு மனிதருக்கு தலை என்பது தலைமையாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு நாட்டிற்கு ஒரு கட்சி தலைமை வகித்து அந்த மாநிலத்தினுடைய நன்மையை பயக்க வேண்டும் என்றால் அதே கட்சி மாநிலத்திலும் ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக மத்தியில் எந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்கிறதோ அதை விட பல மடங்கு வளர்ச்சி மாநிலத்திலும் இருக்கும். ஒரே கட்சி தான் ஆட்சி முறையில் இருக்குங்கிற போது உலகளாவிய போட்டி வெர்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிலை வருகிற போது எல்லோருக்கும் எல்லாமும் எல்லோருக்கும் விரைவாக அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்து நாட்டை இந்தியாவை உலகளாவிய போட்டியில் முன்னிலைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருமே. உலக அளவில் முன்னிலைப்படுத்துவதை விட என் மக்கள் நலனை பேணுவது முக்கியம் அல்லவோ? என் மக்கள் நலமாக இருப்பது முக்கியம் அல்லவோ? ஒரு தாய் முதலில் தன் குழந்தையை பார்த்துவிட்டு தானே அடுத்த வீட்டு குழந்தையை பார்க்க முடியும். முதலில் இந்திய திருநாட்டில் இருக்கும் எம் மக்களை பேணிவிட்டு தானே நீ உலக அளவில் இருப்பதை பற்றி யோசிக்க முடியும். அப்படி யோசித்தால் தானே அது சிறப்பானதாக இருக்கும். பல கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என சொல்வது முதலிலே சொன்னது போல நமக்கு தேவை ஒரு கருத்து அல்ல, ஒன்றுபட்ட கருத்து. அது உரையாடல்கள் மூலமாகவும் விவாதங்கள் மூலமாகவும் மட்டுமே சாத்தியப்படுமே தவிர ஒரு கருத்தால் ஒருபோதும் சாத்தியப்படாது. ஒன்றுபட்ட இந்த இந்தியாவிற்கு தேவை ஒன்றுபட்ட கருத்தே. நன்றி. நமது இந்தியாவிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புதிதா என்பதுதான் இங்கு கேள்வி. ஏனெனில் நமது பாரதம் விடுதலை பெற்ற பிறகு நடந்த முதல் 4 தேர்தல்களும் மக்களவை தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கைதான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தேர்தல் செலவாக இன்று தேர்தல் ஆணையம் கூறுவது 4500 கோடி. ஆக இத்தனை வரை தொகை தேர்தலுக்காக செல்கிறது. இதை குறைப்பதற்காகத்தான் இந்த முறையை கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்றனர். கவனியுங்கள் இளைஞர்களே, பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது கிடையாது. இன்றைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று சொல்கிற போது சாவியை பதட்டமாக கையில் வைத்து பொக்கிஷத்தை திறக்கிறார்கள். தங்கள் பொக்கிஷத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட அங்கே அந்த பொக்கிஷத்தில் என்ன இருந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். பாருங்கள், இந்த பயம் மாறும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இது சாத்தியமில்லாமல் போகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை பல ரீதியிலே அரசியல் பல முகங்களிலே தள்ளுகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்றார்கள், அதை அப்படியே நாமும் ஆதரிப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதே இந்த தமிழ்நாட்டில் தானே 720க்கு 720 எடுத்து பிரபஞ்சன் என்கிற ஒரு இளைஞன் சாதனை படைத்தான். ஆக
ஒவ்வொருவருடைய கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கைகளை சொல்கிறது. நான் சத்தியமாக சொல்கிறேன், கட்சியின் பெயருக்குத்தான் இன்றைக்கு வரைக்கும் பலரும் ஓட்டு போடுகிறார்களே தவிர கொள்கைக்கு போடவில்லை. கொள்கைக்கு ஓட்டளியுங்கள், மொத்த பாரதத்தின் நிலையும் தலை சிறந்த உச்சத்தின் உச்சாணி கொம்பிற்கே போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலில் செலவு மிச்சம் மட்டுமே போதுமா? பணம் செலவழிக்கிறோம், அது மிச்சமாயிருது, அது ஒன்று போதுமா? நிச்சயமாக செலவு என்பது மட்டும் இங்கு காரணம் அல்ல ஐயா. நமது பாரதம் என்பது ஒரு முழுமையான நாடு அல்ல, ஆனால் ஒன்றாக சேர்ந்திருக்கிற நாடு. இந்தியன் என்ற ஒற்றை சொல்லிற்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, அது எக்காலத்திலும் இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஐயா. ஒரு காலத்தில் சின்னமே இல்லாமல் வண்ணத்தில் தான் பெட்டி இருக்கும். மஞ்சள் பெட்டின்னா இந்த கட்சி, வெள்ளை பச்சைன்னா இந்த கட்சின்னு இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் கல்வி அறிவு குறைவாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. அப்படிங்கிறப்ப அந்த குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சமீபத்திலே தேர்தல் நடக்கிற போது சீமானையா அவர்களுடைய கட்சி குறியினுடைய சின்னம் சில மக்களால் உணரப்பட முடியாமல் போனதால் பல ஓட்டுகளை தழுவக்கூடிய ஒரு சூழல் இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது. இதே தமிழ்நாட்டில் தானே ஒரு தமிழனுடைய சின்னத்திற்கு அவதூறு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டியிருந்தது. இதைவிட பெரிய சான்று பாமரர்கள் குழம்பி போவதற்கு தேவைப்படுகிறதா? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாத இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அறம் என்கிறது மணிமேகலை. அத்தகைய அறத்தை தமிழகம் காலம் தொட்டு வழி வழியாக நடைபெற்று வருகிறது. தனக்கு பிரதமராவதற்காக வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் கிங் மேக்கரான கல்விக்கண் திறந்த காமராஜர் அதை அன்னை இந்திரா காந்திக்கு கொடுத்தார் என்றால் பிரதமர்களை உருவாக்கும் எங்களால் பிரதமராக முடியாதா என்ற கேள்வி. நிச்சயமாக தமிழர்களால் பிரதமராக முடியும். அதற்கு சான்று இன்று இந்த பேச்சு மேடையில் ஆட்சி செய்யும் நான் நாளை பிரதமராக ஆட்சி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா இளைஞர்களாகிய நம் கையில் இருக்கிறது. என்னிடத்திலே 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்திய நாட்டை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இளைஞர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இணையதள சூதாட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையை எல்லா இடங்களிலும் படவரியிலும் புலனத்திலும் முகநூலிலுமாக கழித்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்கள் வருங்கால இந்தியாவை கட்டமைக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த இளைஞர்கள் இருக்கிற வரை தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இந்த மேடையிலே இருக்கிறது. காமராசர் இந்திரா காந்தியை பிரதமராக்கினார் என்று பெருமைப்பட பேசுகிறோமே, இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் காமராசரை படிக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் காமராசரனுடைய கொள்கையை பிடிக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நண்பரே. மொழி பெருமையையும் இனப்பெருமையையும் பேசி பேசி தேரா மன்னா செப்புவது உடையோம் என்று சொல்கிறீர்கள். அந்த சிலப்பதிகாரத்தை எத்தனை இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள்? இந்த நிலை இப்படியே இருக்கிற வரை தமிழகத்தை சேர்ந்த ஒருவரால் பிரதமர் ஆகவே முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்திக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிற போது இந்தி தெரியாத ஒருவர் வட மாநிலங்களையும் சேர்த்து ஆளக்கூடிய ஒரு நிலையில் மொழி ஒரு தடையாக இருக்காதா? அதுவே அவருக்கான அந்த வாய்ப்பை தடுத்துறாதா? எத்தனை மொழிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு மொழி என்பது அவசியமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை ஆளுமையும் அறமும் தான் தேவையே தவிர மொழி அத்தகு முக்கியம் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது இடராகவும் இருக்க போவதில்லை. இந்திய தேர்தல் களம் ஒரு தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி அப்படியாக பிரிந்து நிற்கிறது. இதில் மாநில கட்சிகள் இன்னும் வலுப்பெறுகிற போதோ அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு வருகிற போதோ
எந்த ஒரு மாநிலத்தில் இருந்தும் கூட ஒரு பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டிற்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தானே தெரிகிறது. நாம் எப்படி சிந்திக்கிறோம்? நமக்கு மொழி தேவையில்லை, ஆட்சியும் அறமும் தான் தேவை என்கிறோம். ஆனால் ஹிட்லர் சொல்கிறார், ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து போகும். அப்படி இனம் அழித்துவிட்டு ஒரு ஆட்சியாளன் இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சியும் தேவையில்லை, அந்த பதவியும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சாரம் பல்கலைக்கழகம் நடத்திய சொல் தமிழா சொல் இந்த பேச்சு போட்டியை எதற்காக சிந்திக்கப்பட்டது, அது ஏன் இந்த அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டது, இது ஏன் மாணவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். தமிழை நாம் வளர்க்க வேண்டும், தமிழை பெருமைப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் பேராயம் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கப்பட்டது. தமிழ் பேராயத்தின் மூலமாக உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கெல்லாம் சான்றோர்களுக்கெல்லாம் விருது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டிற்கு ஒரு முறை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ 25 லட்சம் அளவிலே அந்த பரிசுகள் 8 தலைப்பிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு பகுதியாக தமிழ் மன்றத்தினுடைய சேவையாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஏன் நான் எடுக்க வேண்டும், இதை இந்த 3 மாத காலமாக இந்த முயற்சியில் ஏன் என்னுடைய மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே மேடையிலே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பிகள் அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், அவர்களை இந்த இறுதி நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். ஆகவே 3 மாத கால அந்த முயற்சியின் முடிவாக இறுதி சுற்று நேற்றும் இன்றும் நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்புகளோடு புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர். சீமான் சொல்லுவார், ஒருவன் இந்த மண்ணிலே பிறந்து விட்டால் குறைஞ்சி 10,000 மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை 10,000 மைல்களுக்கு அப்பாலும் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனால் 10,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் படித்ததாக உணர்கிறேன். காரணம், அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லுவார், மணிக்கணக்கில் பேசுவார். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பொழுது வரலாறுகளை சொல்லுவார், புரட்சியாளர்களை பற்றி பேசுவார், புரட்சியாளர்கள் எப்படி நாட்டை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் சொல்லுவார். அவையெல்லாம் கேட்கிற போது நான் 10,000 புத்தகத்தை படித்ததாக உணர்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறேன். நன்றி. சொல் தமிழா சொல் என்கின்ற அற்புதமான நிகழ்வு முதன்முறையாக SRM குழுமம் இதை நடத்தியிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதுமே 9 மண்டலங்களில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் பேசி இன்றைக்கி இறுதிச் சுற்று நேற்றும் இன்றும் இணைந்து இறுதிச் சுற்று நடந்து கொண்டிருக்கிறது. மேடையில் இவ்வளவு பெரிய மேடையில் பேசணும்னா ஒரு பெரிய தைரியம் வேணும். இந்த 2000 மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து
அடுத்த ஆண்டு ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொல் தமிழா சொல் என்பது 20,000ஆக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற மேடைகளில் உங்களுக்கு வெறும் 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும். அந்த தலைப்பை எடுக்கணும், எங்கேயோ படித்ததெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும், அதை ப்ரெசன்ட் பண்ணணும், அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக அது சோதனை செய்யும். பெரிய பேச்சுக்களாக இருந்தால் நீங்கள் எங்கெங்கேயோ போகலாம், டெல்லி போகலாம், கல்கட்டா போகலாம், சுற்றி வரலாம், ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் அந்த சிறிய பேச்சுக்கள் 5 நிமிடம் 6 நிமிடத்தில் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துடும். அப்ரஹாம் லிங்கன் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்களில் மிகச்சிறந்தது அமெரிக்காவை புரட்டி போட்டது 1863 கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்தில் அவர் கொடுத்த பேச்சு கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். எல்லாரும் நினைப்பாங்க அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்பது பெருசாக இருக்கும் அப்படின்னு. வெறும் 271 வார்த்தைகள், ஒன்லி 271 வேர்ட்ஸ். யாருக்காவது ஆர்வம் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அந்த பேச்சு எடுத்து பார்க்கணும். எப்படி ஒரு பேச்சை ஒரு மனிதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், வெறும் 271 வார்த்தைகளில் எப்படி நம்மை கட்டி போட முடியும். 271 வார்த்தைகளில் ஈத்தோஸ் இருக்குது, பேத்தோஸ் இருக்குது, லோகோஸ் இருக்குது, 3ம் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த சிவில் வார நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய பேச்சாக அந்த பேச்சை பார்க்குறோம். அதே போல் எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளரை பிடிக்கும், சில பேச்சுக்களை பிடிக்கும், சில பேருக்கு அரசியல் பேச்சுக்கள் பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஆன்மீகம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு அறிவியல் பிடிக்கும். எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நல்ல பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான், தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான், சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது. அதனால தான் அன்பு சொந்தங்களே, இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும். ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அவ்வளோதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்றைக்கி அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமாக அது கான்ட்ரோவர்சியல் ஆகும். காரணம் என்னென்னா, என்ன பேசுனீங்க, நேற்று யாரை பார்த்தீங்க, இன்றைக்கி யாரை பார்த்தீங்க, இது என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும். அரசியலில் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும், எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்ட்ரு பாயிண்டில் கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக, இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும். அதுபோன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்து கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இங்கே பேசிய பிள்ளைகள் தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா, தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அப்படிங்கிறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது. தமிழில் மருத்துவம் இருக்கு. இன்ஜினியரிங் பொறியியல்ங்கிற தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழில் படிக்க முடியாதா, மருத்துவம் படிக்க முடியாதா? கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையெட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது. என்ன நீ தமிழ் இல்லாத மருத்துவங்கிற? எம்பர்டு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர், ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய், தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பார்க்குறான், ஒன்றும் சரி வரல. வீட்டில் போய் படுக்கிறான், கனவு வருது, நோய் கனவில் வந்துடுது. எனக்கும் நோயாளிக்கு இடையில் நீ யாரான்னு கேட்குது அந்த நோய். விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில் அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழித்து திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்குறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்குறா, இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறான், வாந்தி வரல. மருத்துவ குறிப்பில் எழுதுகிறான், எதுவும் சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுகிறான்.
கீரை எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் எழுதுகிறாரு, உன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர், உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்கள் பாட்டை எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ஆங்கிலம் அறிவின் பேசிட்டுக்கிற. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது உருவாகலை இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ? என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல. 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உடன், என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கொல் ஒரு கில், என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டேன். நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். தம்பி, உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்குறேன், என்னென்ன தமிழகத்திலிருந்து தேசியத்தை பார்க்குறாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் என் தம்பிக்கு சொல்கிறேன், நான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்சாலி வரானார். இவ்வளவுதான். சிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் 9 மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களிலெல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரிகிறது. 70க்கு மேற்பட்டோர் பரிசு பெற்றிருக்கிறார்கள். முதல் 3 பரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். பங்கேற்ற 2000 பேரும் வெற்றியாளர்கள் தான். பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டி. இது உங்களை உலகறிய செய்யக்கூடிய மேடை. இந்த இறுதிப் போட்டியினுடைய வெற்றியாளர்கள், முதல் 3 பரிசுகளை தட்டி செல்லக்கூடிய நபர்கள் யார் என்பதை தற்பொழுது எங்களுடைய மாண்பமை வேந்தரையா அவர்கள் அறிவிக்க உள்ளார்கள். 3ஆம் இடம் பெற்று 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் ஆதிரா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஆதிரா, சொல் தமிழா சொல், நம் பெருமை உரக்க சொல், சொல் தமிழா. இந்த மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்கிறார். உங்களுடைய பலத்த கைத்தட்டல்கள். 2ஆம் இடம் பிடித்து 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் சதக்கத்துல்லா ஐயா கல்லூரி, நெல்லை. ராஜவேல். சொல் தமிழா சொல், நம் பெருமை உரக்க சொல், சொல் தமிழா சொல், நம் வரலாற்றை நீ சொல். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சொல்லெடுத்து களம்பாடி. இந்த பிரம்மாண்ட மேடையில் தலை சிறந்த பேச்சாளராக முதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லோரும் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டிச் செல்லக்கூடிய நபர் லாவண்யா, அரசு சட்டக்கல்லூரி நெல்லை. அரசு சட்டக்கல்லூரி நெல்லை.
நமக்கு வாழ்வியல் சொன்னது எதுவும் இல்லை. சொல் தமிழா சொல், நம் பெருமை உறக்க மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான பேச்சு போட்டியினுடைய முதல் பரிசினை கட்டிச் செல்கிறார். 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்கிறார். நம் பெருமை உறக்க சொல், சொல் தமிழா இன்னும் பலத்த கரகோஷங்கள். நம் வரலாற்றை நீ சொல். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சொல்லெடுத்து களம்பாரி. உலகறிய செய்யக்கூடிய மேடையில் தலை சிறந்த பேச்சாளர்கள்